வணக்கம். நான் டென்டல் டாக்டர் மோகனாம்பிகை. நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் பல்லில் சொத்தை இருந்து சரியாக கடித்து சாப்பிடலைன்னா நிச்சயமாக வயிற்றுக்கு செரிமான கோளாறு வரும்னு சொன்னேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, பல் மருத்துவம் படிக்கிற மாணவர்கள், டென்டல் ஸ்டூடெண்ட்ஸே அது எப்படி அப்படின்ற ஒரு டவுட்ஸை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கே அப்படி ஒரு டவுட் வரும்போது கண்டிப்பாக காமன் பப்ளிக்கு நிச்சயமாக இந்த டவுட் வந்திருக்கும். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நம்ம பல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு வரைபடம். இதில் தலைப்பகுதியை மட்டும்தான் நீங்கள் வெளியே பார்க்க முடியும். இதை தான் நீங்கள் பல்லுன்னு கன்சிடர் பண்ணுறீங்க. ஒரு பல் மருத்துவரை பொறுத்த வரைக்கும் இது முழுவதுமே பல். இந்த பல் என்ன சைஸில் இருக்கோ அதை விட 2 மடங்கு உங்கள் தாடை எலும்புக்குள்ளே புதைஞ்சு பல்லினுடைய வேர்பகுதி இருக்கும். இதை இப்படி இன்னும் புரிகிற மாதிரி காமிக்கணும்னா இந்த வரைபடத்தை பார்த்தா புரியும். ஸோ இதில் நம்ம முகத்தினுடைய சைட் பகுதியில் பார்க்கும்போது பற்கள் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த பற்களுடைய மேக்னிஃபைடு ஒரு ஜூம் பண்ண ஃபோட்டோவை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம உடம்பிலிருந்து வரக்கூடிய நரம்பு, இரத்த குழாய் அப்படிப்பட்ட எல்லாமே இங்கே கனெக்ட் ஆகிறது தான் இதை ஜங்ஷன், அதாவது கழுத்துன்னு நம்ம குறிப்பிடுறோம். இந்த கழுத்திலிருந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நரம்பு ஆனது, இரத்த குழாயானது இந்த தாடை வழியாக படர்ந்து அது உங்களுடைய காது முன்னாடி உங்களுடைய மூளைக்கு, கண்ணுக்கு, மூச்சுக்குழாய் தொடங்குற இடமான மூக்குக்கு, அப்புறம் உங்களோட டைஜஷன் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகிற வாய்க்கு, அண்ட் ஸ்பைனல் கார்டுக்குன்ற மாதிரி நிறைய சென்சரி டிவிஷன்ஸை இந்த இடத்துல நடக்குது. இதை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுறதே 2 சைடும் நீங்கள் கடித்து சாப்பிட்ற ஒரு முறை தான். 2 சைடும் நீங்கள் கடித்து மென்று இந்த தாடையை அசைவு கொடுக்கறதுனால உங்கள் ஹெட் அண்ட் நெக் பகுதியான இந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சென்சரி ஆர்கன்ஸும் சீராக இயங்க உதவுது. இது டைஜஷனுக்கு மட்டும் இல்லை, பல்லினுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ஆரோக்கியத்துக்குமே ஒரு அடிப்படை தளமாக இருக்குது. ஸோ இப்போது இதனுடைய மேக்னிஃபைடு வரைபடம் தான் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த நரம்பு, இந்த முக்கியமான நரம்பு சொன்னேன் இல்லையா, அந்த நரம்புலேருந்து ஒரு சிறு பகுதிகள் பல்லுக்குள்ளே ஊடுருவி போகிறது தான் நம்மளுக்கு பல்லினுடைய வேர் அப்படின்னு சொல்கிறோம். அது வரைக்கும் உங்களுடைய சொத்தை பாதித்த நிலையில் நிச்சயமாக உங்களுக்கு தாங்க முடியாத பல்வலி இருக்கும்போது ஒரு சைடு உங்களுக்கு பல் வலிச்சா நீங்கள் இன்னொரு சைடு சாப்பிடும்போது உங்களுடைய பல்லுனுடைய மெல்லுற திறன் நிச்சயமாக கம்மியாகும். அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஹெல்தி ஹியூமன் அப்படின்ற ஸ்டேஜ் நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு மனிதரோட அடிப்படை தேவையாக இருக்கிறது உணவு. அந்த உணவு மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூட்ரிஷன் கிடைக்கும், இம்யூனிட்டி கிடைக்கும், ஒரு ஊட்டச்சத்தும் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியும். இது எதன் வழியாக, இந்த உணவுகளில் இருக்கிற இந்த 2 விஷயமும் எது வழியாக நம்ம உடம்புக்கு போகிறதா நினைக்கிறீங்க? இந்த என்ட்ரி கேட் இஸ் ஓரல் கேவிட்டி, அப்படின்னா மவுத், நம்மளுடைய வாய்ப்பகுதி. வாயில் என்ன பல்லு மட்டும்தான் இருக்கா? கிடையாது. பல் இருக்குது, நாக்கு இருக்குது, உங்களுடைய கன்னத்தினுடைய உட்பகுதி இருக்குது, மேல்வாயின்னு சொல்லக்கூடிய அன்னம் இருக்கு, எச்சில் இருக்கு, எச்சில் சுரவிகள் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது தான் வாய். இந்த வாயில அசைவு கொடுக்கும்போது இது எல்லாமே செயல்பட்டு முக்கியமாக உங்களுடைய எச்சில் சுரந்து அதை ஒரு உணவு கூழா மாற்றி உடம்புக்கு செல்லும் போது தான் செரிமானம் அப்படிங்கிறதே சீராக நடக்கும். 60% செரிமானம் வாயிலேயே நடந்து முடிஞ்சிருது. இதில் டெஃபிஷியன்சி பல் சொத்தையினாலோ, பல்லு இல்லாததுனாலோ, ஆடுற பற்கனாலோ, ஆடுற பல் செட்டுனாலோ, இல்லை கூசுற பல்லுனாலோ, இல்லை சரியா அலைன் ஆயிருக்காத பல்லுனால, உடஞ்சி போன பல்லுனால, அடிப்பட்ட பல்லுனாலன்னு நிறைய விதத்தில் நம்மளுடைய பற்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் நம்ம கடிக்கிற திறனை குறைச்சிக்கும் போது நம்ம ஒரு ஹெல்தி ஹியூமனாக இருக்கோமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. இந்த ஒரு வரைபடம் உங்களுக்கு டைஜஷனை மட்டும் இல்லை, நீங்கள் ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பற்கள் எல்லாமே இருக்கணும், அது எல்லாமே ஆரோக்கியமாகவும் இருக்கணும். நீங்கள் 2 சைடும் அதை மென்று சாப்பிடணும். நன்றி.